கல்விக்காக நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் பெரிய திட்டம்னா அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதை நாங்க புரிஞ்சிக்க ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு மாநில திட்டக்குழு இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த திட்டக்குழு கூட நம்முடைய ஏழன் இடம்பெற்றிருக்கார், எம்எல்ஏ அவர் இடம்பெற்றிருக்கார். அதுல ஜெயரஞ்சன் தலைமையில அந்த குழு இருக்கு. அவங்க கொடுத்த முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களை சார்ந்த மாணவிகள் தான் இந்த திட்டத்தில் அதிகமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் பள்ளி முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்து வந்துச்சு. அந்த நிலைய புதுமை பெண் மாத்தி இருக்கு. இதையெல்லாம் விட ஆச்சரியமான ஒரு விளைவையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு பணம் இல்லாத காரணத்தால காலேஜுக்கு போகாம வீட்டிலேயே பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பலர் இப்ப மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிற காரணத்தினால திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க. ரீசெண்டா எடுத்த டேட்டா அடிப்படையில் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தால மட்டும் பெண்கள் உயர்கல்வியில சேர்வது கூடுதலா 34% உயர்ந்திருக்கு. இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும்?